Welcome to Sasi's View. இன்னைக்கு நம்ம எப்படி சீக்கிரமா சுண்டைக்காய் குழம்பு செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத வாங்க பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கையளவுக்கு சுண்டைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பை வறுத்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வதக்கிட்டு அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காவையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை வதக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.